அடுத்தது, சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் வளமை நற்செய்தியை. இப்போ சாத்தானுக்கு எப்படி உதவியாக இருக்கும் இப்போ தான் விளக்குனேன். ஏன்னா நம்மளுக்கு மீட்பு கிடைக்காமல் செய்வது சாத்தானுடைய வேலை. அப்போ நாம் வளமை நற்செய்தியை நம்பினால் நமக்கு மீட்பு கிடைக்காது. அதனால் வளமை நற்செய்தி வளர வேண்டும் என்பது சாத்தானுடைய நோக்கமாக இருப்பதால் அதுக்கு உதவுவது ஒரு மொழி. அதுதான், அதை புரிகிற மொழியா புரியாத மொழியா, எதை வச்சு சாத்தான் வளமை நற்செய்தியை உள்ளே புகுத்த முடியும் என்றால் புரிந்த மொழியை வைத்து தான் சாத்தான் நம்மிடம் அவனுடைய சேட்டை செயலை காட்டுவான் இல்லையா? அதான் இந்த கேள்வி. சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் வளமை நற்செய்தியை தமிழக மக்களுக்கு புரிய வைக்க லத்தீன் மொழி பயன்பாடு உதவுமா அல்லது தமிழ் மொழி பயன்பாடு உதவுமா? அதான் புரிஞ்ச மொழியா புரியாத மொழியா, எது மூலயமா சாத்தான் நம்மள்கிட்ட பேச முடியும்? அதை யோசிச்சு பார்த்து, இப்போ லத்தீன் சிறந்ததா தமிழ் சிறந்ததா எங்கள் திருப்பலிக்கு என்று நாம் பார்க்கையில் அந்த திருத்தந்தை அவர்கள் எடுத்த முடிவு அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த முடிவு சாத்தானுக்கு உதவியாக இருக்கிறதா அல்லது கடவுளுக்கு உதவியாக இருக்குமா அல்லது நம்முடைய மீட்புக்கு உதவியாக இருக்குமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அதுபோல் அடுத்த கேள்வி, சாத்தானுக்கு உதவியாக இருக்கும் மொழிகளை தடை செய்து சாத்தானுக்கு பயன்படா நிலை தரும் லத்தீன் மொழியை போப்பாண்டவராகிய திருத்தந்தை அங்கீகரிப்பது என்பது கடவுளுக்கு உதவும் செயலா இல்லையா? அப்படி யோசிக்கணும். அடுத்தது, சாத்தானுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கும் போப்பாண்டவராகிய திருத்தந்தையை நாம் பின்தொடர வேண்டுமா அல்லது சாத்தானுக்கு உதவும் நிலைப்பாடு எடுக்கும் ஆயர்களையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எல்லா ஆயர்களையும் சொல்ல, யாரெல்லாம் வளமை நற்செய்தி பக்கம் சாய்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளின் உறவை நம்பவில்லையோ அந்த ஆயர்கள், அந்த அருட்தந்தைகள், அந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் அப்படி இருக்கணும். அதான் எப்படின்னா, சாத்தானுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கும் போப்பாண்டவராகிய திருத்தந்தையை நாம் பின்தொடர வேண்டுமா அல்லது சாத்தானுக்கு உதவும் நிலைப்பாடு எடுக்கும் ஆயர்களையும் அருட்தந்தையர்களையும் ஒரு கத்தோலிக்கர் பின்தொடர வேண்டுமா? அதை பார்க்கணும். இதான் ஸ்கிசமில் அதாவது பிரிவினை ஏற்படும் பொழுது எந்த பக்கம் போக வேண்டும்? போப்பாண்டவர் பக்கமா இல்லை போப்பாண்டவரை எதிர்க்கும் குருக்களும் ஆயர்களும் இருக்கக்கூடிய பக்கமா என்று நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த கேள்விகள்லாம் உதவும். அடுத்து, திருப்பலியின் நோக்கம் என்பது அப்பத்தை வசீகரம் செய்து புதிய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நோக்கமா அல்லது சடங்காச்சாரம் போன்று கடவுளிடம் ஏதோ பேசினால் மட்டும் போதும் என்பது நோக்கமா? இந்த ஏதோ பேசினால் என்பது மட்டும் நோக்கம்னு வரும்போது தான் நேற்று ஒரு டவுட் பார்த்தோம் இல்லையா, அது வருகிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலி காணாமல் வாரம் முழுவதும் திருப்பலி கண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாரம் முழுக்க போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று வேறு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ அவங்களுடைய நம்பிக்கையில் என்னென்னா, கடவுளிடம் பேசுவது தான் திருப்பலிக்கு போகும் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஜெபம் சொல்கிறதுக்காக நம்ம போகிறோம், அதாவது கடவுளுக்காக நாம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்போ நான் இந்த வாரம் ஃபுல்லாக அவருக்கு நேரத்தை ஒதுக்கிட்டதுனால நிச்சயமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் போகலைன்னா என்கிட்ட கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருப்பலி என்பது ஒரு சடங்காச்சாரம் போன்றது தான் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் திருப்பலி நோக்கம் என்ன அப்படின்னா, திருப்பலி நோக்கம் என்பது அப்பத்தை வசீகரம் செய்து புதிய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதாவது அந்த புதிய உடன்படிக்கை நாம் கடவுளோடு செய்து கொள்ளப் போகிறோம் என்ற நோக்கத்தில் நாம் திருப்பலிக்கு போக வேண்டும். அப்படி போகிறவங்க எந்த நிலைப்பாடு இருக்கணும்? இல்லை சும்மா அது ஒரு சடங்காச்சாரம் மாதிரி கடவுள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஜபம்தான் என்று யோசிப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்புறம் வசீகர வார்த்தைகள் ஒருவருக்கு புரிய வேண்டுமா அல்லது திருவிவிலிய வசனங்கள் புரிய வேண்டுமா? பாருங்க,
லத்தீன் பூசை வச்சா நமக்கு அதில் வசீகர வார்த்தை புரியாது. அப்போ நமக்கு புரிய வேண்டியது திருவிவிலிய வசனங்கள். இப்போ லத்தீன் பூசை வச்சாலும் நமக்கு திருவிவிலியம் என்பது தமிழ் திருவிவிலியத்தை தான் வாசிக்க இருக்கிறார்கள். அதில் லத்தீன் திருவிவிலியம் கிடையாது வாசிப்பது. ஆனால் மறைவுரையும் தமிழில் தான் இருக்கும். ஆனால் திருவிவிலியத்தை புரிய வைப்பதற்கு வேண்டிய மொழி அதில் இருந்து விடுகிறது. வசீகரம் செய்யும் வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அது மட்டும்தான் புரியாத நிலையில் இருக்கும். அது நம்மளுக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் வசீகரம் தானே, அப்படி யோசிச்சு பார்க்கணும். இல்லை புரிஞ்ச மொழியில் செய்தால்தான் வசீகரம் என்று வசீகரம் செய்யும் செயல் என்று ஒருவர் சொன்னால் அவர் அதை சடங்காச்சாரமாக மாற்றுகிறார். சடங்காச்சாரம் என்பது ஒரு சிலை வழிபாடு போன்ற ஒரு பாவச்செயல் அப்படின்னு வச்சு. அதுபோல் அடுத்தது என்ன கேள்வி பார்க்கணும் என்றால், வசீகர வார்த்தைகள் கடவுளுக்கு மட்டுமே புரியும் விதத்தில் சொல்லப்பட்டு மக்களுக்கு புரியா நிலையில் சொல்லப்பட்டால் இந்த வார்த்தைகள் வசீகரம் செய்யுமா செய்யாது, அப்படி பார்க்கணும். அப்போ கடவுளுக்கு மட்டுமே புரிந்தால் போதும், அது வசீகரமாகி அந்த அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறிவிடும் அல்லவா. அதுக்கு அடுத்த கேள்வி, ஆயர்கள் திருத்தந்தையை ஏற்காவிட்டால் திருச்சபை ஆயரிடம் செல்லுமா போப்பாண்டவரிடம் செல்லும்? இந்த கேள்விக்கு பதில் தான் இன்று பார்க்க இருக்கிறோம். எப்படி பார்க்க இருக்கிறோம் என்றால், திருச்சபை சட்டம் கேனன் லா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அதன் மூலமாக அதை முடிவெடுப்போம். எந்த முடிவு? ஆயர்கள் திருத்தந்தையை ஏற்கவில்லை, இவர் திருத்தந்தை இல்லை, வேற ஒரு திருத்தந்தை கொண்டு வருகிறார்கள். அப்போ திருச்சபை என்பது எந்த கூட்டத்தை சேர்ந்தது? திருச்சபை நேற்று கூட லாட்ரன் சர்ச் அர்ப்பணிப்பை பார்த்தோம் அல்லவா. அதில் அந்த சர்ச் அப்படிங்கிறது எதை குறிக்கும் என்றால், அந்த நம்பிக்கை உள்ள மக்களை குறிக்கும் என்று மறைவுரை கேட்டிருப்பீர்கள். அப்போ இந்த திருச்சபை ஆயரை நம்புபவர்கள் திருச்சபையாக மாறுவார்களா, அல்லது திருத்தந்தையை நம்புபவர்கள் திருச்சபையாக மாறுவார்களா? இதுக்கெல்லாம் நேற்றே பார்த்தோம். எப்படின்னா, திருத்தந்தையை நம்புகிறவர்கள் கடவுளின் உறவை நம்புகிறார்கள். ஆயர்கள் இருந்தால் போதும், திருத்தந்தை தேவையில்லை என்று நம்பக்கூடியவர்கள், அல்லது புதிய திருத்தந்தை அப்போஸ்தலிக்கம் என்ற முறைப்படி வராமல் எலெக்ஷன் முறைப்படி பெரும்பான்மையினரின் கருத்து, அந்த பெரும்பான்மையினரின், அதாவது சென்சஸ் விதையு அப்படின்னு படிச்சிருப்பீங்க, மக்கள் நம்பிக்கையே நம்முடைய திருச்சபையின் நம்பிக்கை என்று சொல்லும் விதத்தில் ஒரு புதிய முறையை கொண்டு வருவார்கள். அப்படி சொல்லி எல்லா ஆயர்களும் சேர்ந்து இன்னொரு நபரை திருத்தந்தை ஆக்கிவிட்டார்கள் என்று கொண்டு வரும் பொழுது, அந்த புதிய திருத்தந்தை பழைய திருத்தந்தை என்ற ஒரு காட்சி அங்கே இருக்கும், ஒரு தோற்றம். ஆனால் பழைய திருத்தந்தை என்று சொல்லக்கூடியவர் தான் உண்மையான திருத்தந்தை. அப்படின்னா கடவுளால் அதிகாரம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர், அதான் அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவர். இன்னொருவர் அனுப்பப்படாதவர், மக்களால் அதிகாரம் கொடுக்கப்பட்டு கடவுளால் அனுப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருப்பார். அவரை நம்புவோர் யார் என்றால் ஆயர்கள். அதான் இங்கே சொல்லுகிறோம். என்ன சொல்லுதுன்னா, ஆயர்கள் திருத்தந்தை ஏற்காவிட்டால் திருச்சபை ஆயரிடம் செல்லுமா போப்பாண்டவரிடம் செல்லுமா? அப்போ யாரை நம்பும் கூட்டம் திருச்சபையாக இருக்கும் என்று கேட்கிறோம்.